ஒன்று சாமுவேல் 11ஆம் அதிகாரம். சவுல் அம்மோனியரை தோற்கடித்தல். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிளையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான். யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர். அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி, நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனும் வலக்கண்ணும் பிடுங்கப்படும், இஸ்ரேலர் அனைவரும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான். யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது, 7 நாட்கள் எங்களுக்கு தவணை தாரும், நாங்கள் இஸ்ரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம், எங்களை மீட்பார் எவரும் இல்லை எனில் நாங்கள் உம்முடைய சரணடைவோம். தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபேயாவுக்கு வந்து மக்கள் செபிப்பட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர். அப்போது சவுல் வயலில் நின்று மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தான். மக்களுக்கு என்ன நேரிட்டது, அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டான். யாபேசின் ஆட்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள். இச்செய்தியை அவர் கேட்டு கொண்டிருந்த போது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது. அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இஸ்ரேல் எல்லை முழுவதும் அனுப்பி, சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார். அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள். அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலில் மக்கள் 3,00,000 பேரும் யூதாவினர் 30,000 பேரும் இருந்தனர். வந்திருந்த தூதர்களிடம், நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிளையாதில் உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. தூதரும் அவ்வாறே யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். ஆகவே யாபேசின் ஆட்கள், நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம், உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர். மறுநாள் சவுல் மக்களை 3 படைகளாக பிரித்தார். கீழ்வானம் வெளுத்த போதே அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர். 2 கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள், அவர்களை கொன்று போடுவோம் என்றனர். ஆனால் சவுல், இன்று யாரையும் கொல்லக்கூடாது, ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார். சாமுவேல் மக்களை நோக்கி, வாருங்கள், கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார். மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லரோ பலிகளை செலுத்தினார்கள். சவுலும் இஸ்ரேலரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். 12ஆம் அதிகாரம். சாமுவேல் மக்களுக்கு அளித்த அறிவுரை. அப்போது சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் கூறியது, நீங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்தின்படி நடந்து உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக ஓர் அரசனை ஏற்படுத்தினேன். இதோ ஓர் அரசர், இவர் உங்களை வழி நடத்துவார். எனக்கோ வயதாகி தலை நரைத்து விட்டது. என் புதல்வர் தாம் இருக்கின்றனர். என் இளமை முதல் இந்நாள் வரை நான் உங்களை வழிநடத்தி இருக்கிறேன். இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றஞ்சாட்ட முடியுமா? யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா? யாரையாவது நான் ஏமாற்றினேனா? யாரையாவது நான் ஒடுக்கினேனா? யாரிடமிருந்தாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா? சொல்லுங்கள், நான் திருப்பி தந்து விடுகிறேன். அதற்கு அவர்கள், நீர் எங்களை ஏமாற்றவில்லை, ஒடுக்கவில்லை, கையூட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி, அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி. அதற்கு அவர்கள், அவரே சாட்சி என்றார்கள். மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர் தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டு நின்று கொண்டு வந்தார். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையாருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களை முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையார் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் மூதாதையாரை எகிப்து நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேற செய்தனர். உங்கள் மூதாதையார் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது அவர் அவர்களை ஆசோரின் படைத்தலைவன் சீசாராவின்
கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபு அரசரின் கையிலும் விட்டுவிட்டார். இவர்கள் அவர்களோடு போரிட்டனர். அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தாரோதுகளையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம். இப்போது எங்களை எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும், நாங்கள் உம்மையே வழிபடுவோம் என்றனர். ஆண்டவர் எருபாகால், பேதான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கையினின்று உங்களை விடுவித்தார். நீங்கள் அச்சமின்றி வாழ்ந்தீர்கள். அம்மோனிய அரசன் நாகாசு உங்களை எதிர்த்து வருவதை கண்ட பொழுது நீங்கள், இல்லை, எங்களை அரசாள எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று என்னிடம் கூறினீர்கள். இதோ நீங்கள் விரும்பி தேர்ந்து கொண்ட அரசர், நீங்கள் வேண்டியவாறு உங்களை ஆள ஆண்டவர் ஒரு அரசரை தந்துள்ளார். நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவிக்காமல் இருந்தால் நீங்களும் உங்களை ஆளும் அரசரும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றுபவராக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவர் தம் கட்டளைக்கு எதிராக கலகம் விளைவித்தால் ஆண்டவரின் கை உங்கள் மூதாதையாருக்கு எதிராக இருந்தது போல் உங்களுக்கு எதிராகவும் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யவிருக்கும் மாபெரும் நிகழ்ச்சியை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுவடை என்றோ இடியும் மழையும் அனுப்பும்படி நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன். உங்களுக்காக ஒரு அரசனை கேட்டது ஆண்டவர் கண்முன் நீங்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பதை இதனால் நீங்கள் கண்டுணர்வீர்கள். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். மக்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் சாமுவேலிடம் மிகுந்த அச்சம் கொண்டனர். அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி, நாங்கள் சாகா வண்ணம் உம் அடியார்களுக்காக உம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடும். ஏனெனில் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தோடும் எங்களுக்காக ஓர் அரசனை கேட்ட இந்த குற்றமும் சேர்ந்து கொண்டது என்றனர். பின் சாமுவேல் மக்களிடம் கூறியது, அஞ்ச வேண்டாம். நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனத்தோடு வழிபடுங்கள். பயனற்ற விடுவிக்க இயலாத சிலைகளை நாடி செல்ல வேண்டாம். அவை வீணே. தம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார். ஏனெனில் உங்களை தம் மக்களாக அவரே திருவுளம் கொண்டார். என்னை பொறுத்த மட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனானால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும். நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனத்தோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தீமை செய்தால் நீங்களும் உங்கள் அரசனும் அழிந்து விடுவீர்கள். 13ஆம் அதிகாரம். பெலிஸ்தியருக்கு எதிராய் போர். சவுல் அரசராகி ஓராண்டு ஆன பின் இஸ்ரேல் மீது 2ஆம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து 3000 பேரை தேர்ந்து கொண்டார். மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். பென்யமீனை சார்ந்த கிபேயாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். எஞ்சிய மக்களை அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். யோனத்தான் கெபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார். பெலிஸ்திய மக்கள் அதை கேள்வியுற்றனர். எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஊதுவித்தார். சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும் பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேலர் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர். பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு போரிட 30,000 தேர்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தேலுக்கு கிழக்கே மிக்மாஸில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்ற குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஒகிலாது நாடுகளுக்கு சென்றனர். சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல் எரிபலியையும் நல்லரோ பலிகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார்.
சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீ என்ன செய்தீர் என்று கேட்க, அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறி போவதை கண்டேன். நீரின் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தேர் மிக்மாஸில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தேர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர். நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீ நடக்கவில்லை. இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்று நிறுவியிருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனத்திற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பென்யமீனை சார்ந்த கிபேயாவுக்கு சென்றார். சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார். அவர்கள் ஏறத்தாழ 600 பேர். சவுலும் அவர் மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பென்யமீனை சார்ந்த கெபாவில் தங்கினர். பெலிஸ்தேரை மிக்மாஸில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தேரின் பாளையத்திலிருந்து 3 படைகளாக கொள்ளைக்காரர் புறப்பட்டு வந்தனர். ஒரு படையினர் ஓபிரா வழியாக சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர். இன்னொரு படையினர் பெத்கோரான் வழியாக சென்றனர். வேறொரு படையினர் பாலைநில கெபயோமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர். எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை. இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் கலப்பை கொழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடாரிகளையும் அரிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தியரிடமே சென்றனர். தீட்டுவதற்கான கூலி கலப்பை கொழு, மண்வெட்டி, முக்கூர் கருவி, கோடாரி, தாற்றுக்கோல் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் 8 கிராம் அளவுள்ள நாணயமாகும். ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. 14ஆம் அதிகாரம். யோனத்தானின் தீரச் செயல். ஒரு நாள் சவுலின் மகன் யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியரை நோக்கி, வா, நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார். ஆனால் இதை தம் தந்தையிடம் சொல்லவில்லை. சவுல் கிபேயாவின் எல்லையில் மிக்ரோனில் இருந்து ஒரு மாதுளை மரத்தின் கீழ் காத்திருந்தார். அவரோடு இருந்த மக்கள் ஏறக்குறைய 600 பேர். அப்போது சீலோவில் ஆண்டவரின் குரு ஏலியின் மகன் பினகாசுக்கு பிறந்த இக்காபோதின் சகோதரனான அகித்தூபின் மகன் அகியா ஏபோதை அணிந்திருந்தான். யோனத்தான் சென்றிருந்து மக்களுக்கு தெரியாது. யோனத்தான் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்ல முயன்ற கணவாயில் இப்பக்கமும் அப்பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தன. ஒன்று பெட்சேசு என்றும் மற்றொன்று செனே என்று அழைக்கப்பட்டன. ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாஸுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிபேயாவுக்கு எதிரிலும் இருந்தன. யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்து சேதன அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடை இல்லை என்றார். அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன், மனம் போல் செய்யும். நீர் முதலில் செல்லும். மனத்திற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான். பிறகு யோனத்தான், இதோ, நாம் கடந்து அம்மனிதரிடம் சென்று நம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அவர்கள் நம்மிடம், நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால், நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம். மாறாக எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம். ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாயிருக்கும். ஆகவே இருவரும் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு சென்று தங்களையே வெளிப்படுத்த, பெலிஸ்தியர், இதோ, தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எபிரேயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினார்.
எல்லை காவலர் யோனத்தானுக்கும் அவர் தம் படைக்கலன்களுக்கும் மறுமொழி கூறி, எம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர். அப்போது யோனத்தான் தம் படைக்கலன்களை தாங்குவோனிடம், என் பின்னால் வா, ஏனெனில் ஆண்டவன் அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார். யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் பின்னால் சென்றான். யோனத்தான் அவர்களை தாக்க அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான். யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் நடத்திய முதல் தாக்குதலில் ஏறக்குறைய 20 பேர் அரை நிலப்பரப்பில் வீழ்ந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது. எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர். நிலமும் நடுங்கிற்று. அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது. பெலிஸ்தியரின் தோல்வி. பென்யமின் பகுதியிலுள்ள கிபெயாவில் இருந்த சவுலின் சாம காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்கும் அங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள். சவுல் தம் ஆட்களை நோக்கி, கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார். அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டனர். பிறகு சவுல் அகியாவை நோக்கி, கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார். ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது. குருவிடம் சவுல் பேசி கொண்டிருந்த போது பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம், உன் கையை விலக்கிக்கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவரோடிருந்த ஆட்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவனுக்கு எதிராக வாளெடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடு யோனத்தானோடும் இருந்த இஸ்ரேலருடன் இணைந்து கொண்டனர். எப்ராயிம் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பி ஓடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார். போர் பெத்தாவோனையும் தாண்டி நடந்தது. போருக்கு பின் நிகழ்ந்தவை. இஸ்ரேல் மக்கள் அன்று சோர்வுற்றனர். ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை. பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஓர் காட்டினுள் வந்தனர். அங்கே தரையில் தேன் காணப்பட்டது. மக்கள் காட்டினுள் நுழைந்தபோது தேன் ஒழுகி காண்டிருந்தது. ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை. ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன்கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்கள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உம் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள். அப்போது யோனத்தான், என் தந்தை நாட்டை குழப்புகிறார். பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன். இப்போது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளை பொருட்களை நன்றாக உண்டிருந்தால் பெலிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மாசு முதல் ஐயலுவன் வரை முறியடித்தனர். எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்றிருந்தனர். அப்போது வீரர்கள் கொள்ளை பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடு உண்டார்கள். வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள். இப்போதே ஒரு பெருங்கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவரும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும். இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிபீடம். அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம், அவர்கள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார். அதற்கு வீரர்கள், உமக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்றார்கள். குருக்களோ, நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா? அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்புவிப்போரோ என்று கேட்டார். ஆனால் அவர் மறுமொழி கூறவில்லை. எனவே சவுல் வீரர்களின் தலைவர்களை, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள். இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள். இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன்,
இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. மேலும் அவர் இஸ்ரேலர் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் ஒரு பக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலமென தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள். ஆகவே சவுல், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட, யோனத்தான் மீது சவுலின் மீது சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினார். பிறகு சவுல், எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என சொல்ல, யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தாசு, என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாக தயார் என்று கூறினார். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். ஆனால் மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை கொணர்ந்து யோனத்தான் சாகலாமா? அது கூடவே கூடாது. ஆண்டவர் மேல் ஆணை, அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது. ஏனெனில் கடவுளின் துணையோடு தான் இன்று அவர் செயல்பட்டார் என்றார்கள். இவ்வாறு வீரர்கள் அவரை சாவினின்று தப்பிவித்தார்கள். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பி செல்ல, பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர். சவுலின் அரசாட்சி. இவ்வாறு சவுல் இஸ்ரேலர் மீது ஆட்சி செலுத்தி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சோபா மன்னர்கள், பெலிஸ்தியர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார். அவர் திரும்பிய இடமெல்லாம் அழிவை விளைவித்தார். அவர் உயிர் ஊண்டெழுந்து அமலேக்கியரை முறியடித்து கொள்ளையிடுவோரின் கையினின்று இஸ்ரேலை விடுவித்தார். சவுலுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான், இஸ்வி, மல்கிஸ்வா. அவருடைய இரு புதல்வியரின் பெயர்களாவன: மூத்தவள் மேராபு, இளையவள் மீகால். சவுலின் மனைவி பெயர் அகினவாம், அவர் அகிம்சான் மகள். சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அப்னோர் படைத்தலைவனாக இருந்தான். சவுலின் தந்தை கீசும், அப்போனின் தந்தையான நேரும் அபியேலின் புதல்வர். சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடந்து வந்தது. வீரனையும் வலியவனையும் கண்டபோது சவுல் அவர்கள் எல்லோரையும் தம்மோடு சேர்த்து கொள்வதுண்டு. 15ஆம் அதிகாரம். அமலேக்கியருக்கு எதிராக போர். சாமுவேல் சவுலை நோக்கி கூறியது: ஆண்டவர் தம் மக்களாகிய இஸ்ரேலின் அரசராக உம்மை திருப்பொழிவு செய்ய என்னை அனுப்பினார். ஆகவே இப்போது ஆண்டவரின் வார்த்தைகளை கேளும். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரேலர் எகிப்து நின்று வெளிவந்த போது அமலேக்கியர் அவர்களை வழிமறித்ததற்காக அவர்களை நான் தண்டிக்கப் போகிறேன். ஆகவே சென்று அமலேக்கியரை தாக்கி அவர்கள் உடைமைகள் அனைத்தையும் அழித்தழியும். அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாலகர்களையும் மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் அனைத்தையும் கொன்றுவிடும். சவுல் வீரர்களை திரட்டி அவர்களை தெலாயிமில் கணக்கெடுத்தான். 2,00,000 காலாள் படையினரும் 10,000 யூதாவினர் இருந்தனர். சவுல் அமலேக்கியரின் நகரை வந்தடைந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருந்தார். சவுல் கேனியரை நோக்கி, இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் எகிப்து நின்று வெளிவந்த போது நீங்கள் இரக்கம் காட்டினீர்கள். ஆகவே நீங்கள் அமலேக்கியரிடம் இருந்து விலகி சென்று விடுங்கள், ஏனெனில் அவர்களோடு உங்களையும் நான் அழிக்க வேண்டியிருக்கும் என்றார். எனவே கேனியர் அமலேக்கியரிடமிருந்து விலகி சென்றனர். பின்னர் சவுல் அவிலா தொடங்கி எகிப்துக்கு கிழக்கே இருக்கும் சூருக்கு செல்லும் எல்லை வரை இருந்த அமலேக்கியரை தாக்கினார். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகே அவர் உயிரோடு பிடித்தார். ஆனால் மக்கள் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினார். சவுலும் வீரர்களும் ஆகாகை கொல்லாமல் விட்டனர். மேலும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நல்லவை அனைத்தையும் அழிக்கவில்லை. அற்பமானவைகளையும் பயனற்றவைகளையும் முற்றிலும் அழித்து போட்டனர். அரசர் சவுல் புறக்கணிக்கப்படல். அப்போது ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது: சவுலை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன். ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான், என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. சாமுவேல் மனவருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார். சவுலை சந்திப்பதற்காக சாமுவேல் வைகரையில் துயில் எழுந்தான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்ததாகவும் தமக்கென ஒரு நினைவு சின்னம் அமைத்ததாகவும் கில்காலுக்கு கடந்து சென்று விட்டதாகவும் சாமுவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடம் வந்தான். சவுல் அவரை நோக்கி, நீர் ஆண்டவரால் ஆசி பெற்றவர், ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒலியும் மாடுகளின் இரைச்சலும் என்ன என்று கேட்டார்.
சவுல் மறுமொழியாக, அவை அமலேக்கியரிடமிருந்து கொண்டு வரப்பட்டவை. வீரர்கள் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் கடவுளாகிய உம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக விட்டு வைத்துள்ளனர். எஞ்சியவற்றை நாங்கள் முற்றிலும் அழித்து விட்டோம் என்றார். அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேலர் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவர் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்து விட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தது ஏன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்களும் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவர் குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் பாவம் செய்து விட்டேன். வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரின் வாய்மொழியையும் உம் வார்த்தைகளையும் மீறிவிட்டேன். தயை கூர்ந்து இப்போது என் பாவத்தை மன்னியும், என்னோடு திரும்பி வாரும், நான் ஆண்டவரை பணிந்து தொழுவேன் என்றார். அப்போது சாமுவேல் சவுலிடம், நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவது நின்று உம்மை விலக்கி விட்டதாலும் நான் உம்மோடு திரும்பி வர மாட்டேன் என்றார். சாமுவேல் செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடையின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது. அப்போது சாமுவேல், ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார். மேலும் இஸ்ரேலில் மாட்சி ஏமாற்ற மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். மீண்டும் சவுல், நான் தவறிவிட்டேன். என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரேல் முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும் உம் கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும் என்றார். சாமுவேல் திரும்பி சவுலின் பின்னே செல்ல சவுலும் ஆண்டவரை பணிந்து தொழுதார். பிறகு சாமுவேல், அமலேக்கியரின் மன்னன் ஆகாகே என்னிடம் கொண்டு வாரும் என்றார். ஆகாக அவரிடம் வந்து மகிழ்ச்சியுடன், உறுதியாக சாவின் கொடுமை அகன்றுவிட்டது என்றான். அதற்கு சாமுவேல், பெண்கள் உனது வாளால் பிள்ளையற்றோர் ஆகியது போல உன் தாயும் பெண்களுக்குள் பிள்ளையற்றவள் ஆகட்டும் என்று கூறி கில்காலில் ஆண்டவர் திருமுன் ஆகாகை துண்டு துண்டாக வெட்டினார். அதன்பின் சாமுவேல் ராமாவுக்கு செல்ல சவுலும் அவரது சொந்த ஊரான கிபேயாவிலிருந்து தம் வீட்டுக்கு சென்றார். சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார். ஆண்டவரும் சவுலை இஸ்ரேல் மீது அரசராக்கியதற்காக மன வருந்தினார். ஆமேன். God bless you.